நீங்க உங்களுக்கு எதிரான சில வல்லமைகள் கிரியை செய்து, சில போராட்டங்கள் கிரியை செய்து உங்களுக்கு தெரியுதுன்னா ஒரே வார்த்தை, ஆண்டவரே நீங்க யுத்தம் பண்ணுங்க, நீங்க இந்த மனுஷனோட யுத்தம் பண்ணுங்க, நீங்க இந்த ஆளோட யுத்தம் பண்ணுங்க, நீங்க இந்த ஜனத்தோட யுத்தம் பண்ணுங்க. அவ்வளவுதான், சொல்லிட்டு விட்டுருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் யாருன்றத அவங்களே தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில நான் கண்ட உண்மையை உங்கள்கிட்ட பேசிட்டு அவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்துடும், நிறைய எதிர்ப்புகளை கடந்து வந்துடும். பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நிலைநிக்க வச்சிருக்கிறார்னா அவருடைய கிருபை. சத்துருவை ஜெயம் எடுக்க முடியாம போனதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் நம்மேல் வைத்த அவருடைய பிரியம். சொல்லுங்க ஆமென். அவருடைய பிரியம் என் மேல் இருப்பதால எவ்வளவோ பேர் நினைச்சாங்க உழித்து விட்டுருவாரு, அவ்வளவுதான், ஊழியம் முடிச்சு, இனி அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சாங்க. கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் விடல, நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலின் தெய்வம், ஓ ஹalleluya, என்னோடு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. என் மேல எப்படிங்க? என் மேல யாரா இருக்கிறவன்? என் கூட போராடுறவன தேடியும் காணாம போயிருப்பான், தேடியும் காண மாட்டான். அப்ப இந்த போராட்டங்களை எல்லாம் நல்லது நினைங்க. போராட்டம் எல்லாம் நல்லதுதான். உங்களை நல்ல ஆண்டவரை, இன்னும் என்னை நிந்திக்கிற ஒரு 10 பேரை எழுப்புங்க ஆண்டவரே. குடும்பத்துல இன்னொரு 10 பேர் எழுப்பட்டும், என்னை சுற்றி 10 பேர் எழுப்பட்டும், என் வேலையில ஒரு 10 பேர் எழுப்பட்டும். நல்லதா கெட்டதா? இஸ்ரவேலின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை யார் அறியும்படி செய்வார்? உனக்கு விரோதமாய் எழும்புறவன் அறியும்படி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, போராட்டம் இல்லாத மனுஷனே கிடையாது. போராட்டம் நல்லது, போராடுறது நல்லது. அது தேவனோடு நம்மளை ஐக்கியப்படுத்திக்கிட்டே இருக்கு. தேவனுடைய ஐக்கியத்தில் நம்மளை வளர பண்ணிக்கிட்டே இருக்கு.